டெல்லியில் தமிழ்நாட்டை அடகு வைத்தது யார் என ஸ்டாலினுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் கேள்வி எழுப்பியுள்ளார். டெல்லியில் தமிழ்நாட்டை அடகு வைத்தது யார் என ஸ்டாலினுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்தி திணிப்பை முதலில் கொண்டு வந்த காங்கிரஸ் கட்சியோடு கைகோர்த்தது யார் என கேள்வி எழுப்பியுள்ளார். இதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். டெல்லியில் தமிழ்நாட்டை அடகு வைத்தது யார் என ஸ்டாலினுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் கேள்வி எழுப்பியுள்ளார். இதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இந்தி திணிப்பை முதலில் கொண்டு வந்த காங்கிரஸ் கட்சியோடு கைகோர்த்தது முதல் இன்றைக்கு கொல்லைப்புறமாக PMC திட்டத்தை முதலில் வரவேற்றது திமுக என தனது ட்விட்டர் பதிவில் பதிவிட்டிருக்கிறார். தற்போது எதிர்ப்பு நாடகம் ஆடும் அறிவாலயத்திற்கு அதிமுகவை பற்றி பேச எல்லளவாவது அருகதை இருக்கிறதா என அதிமுக பொதுச் செயலாளர் கேள்வி எழுப்பியுள்ளார். மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு கையெழுத்து போட்டு டெல்டா விவசாயிகளின் உரிமையை அடகு வைத்தவர் தானே நீங்கள் என கேள்வி எழுப்பியுள்ளார். நீட் என்ற சொல்லையே நாட்டிற்கு அறிமுகப்படுத்தியதே திமுக காங்கிரஸ் கூட்டணி தானே என கேள்வி எழுப்பியுள்ளார். இதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அண்மை செய்தி. டெல்லியில் தமிழ்நாட்டை அடகு வைத்தது யார் என ஸ்டாலினுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் கேள்வி எழுப்பியுள்ளார். டெல்லியில் தமிழ்நாட்டை அடகு வைத்தது யார் என ஸ்டாலினுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்தி திணிப்பை முதலில் கொண்டு வந்த காங்கிரஸ் கட்சியோடு கைகோர்த்தது முதல் இன்றைக்கு கொல்லைப்புறமாக PMC திட்டத்தை முதலில் வரவேற்றது திமுக என தனது ட்விட்டர் பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். தற்போது எதிர்ப்பு நாடகம் ஆடும் அறிவாலயத்திற்கு அதிமுகவை பற்றி பேச எல்லளவாவது அருகதை இருக்கிறதா என அதிமுக பொதுச் செயலாளர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு கையெழுத்து போட்டு டெல்டா விவசாயிகளின் உரிமையை அடகு வைத்தவர் தானே நீங்கள் என கேள்வி எழுப்பியிருக்கிறார். நீட் என்ற சொல்லையே நாட்டிற்கு அறிமுகப்படுத்தியதே திமுக காங்கிரஸ் கூட்டணி தானே என கேள்வி எழுப்பியிருக்கிறார். காங்கிரஸ் கூட்டணியுடன் உச்சநீதிமன்றம் வரை சென்று நீட்டை கொண்டு வர வாதாடி மாணவர்களின் மருத்துவ கனவை அடகு வைத்த பாவிகள் தானே நீங்கள் என கேள்வி எழுப்பியிருக்கிறார். அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் சுரங்கம் ஏல முடிவுகள் வரும் வரை கள்ள மௌனம் சாதித்தது, பல்வேறு சதி செயல்களால் மதுரை மாவட்ட மக்களின் வாழ்வியலையே அடகு வைக்க முயற்சித்தவர்கள் தானே நீங்கள் என கேள்வி எழுப்பியிருக்கிறார். 3வது மாடியில் CBI ரெய்டு நடக்க முதல் மாடியில் 3 மடங்கு சீட்டுகளை கொடுத்து காலில் விழுந்த கொத்தடிமைகள் தானே நீங்கள் என கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஒன்றிற்கும் உதவாத உருப்படாத ஒரு வெற்று மாடல் அரசை நடத்தி கொண்டு தனக்கு தானே கையை தட்டி கொண்டு பொம்மை ஆட்சி நடத்தும் நீங்கள் மக்களை பொறுத்தவரை வெறும் விளம்பர மாடல் தானே என கேள்வி எழுப்பியிருக்கிறார். இதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம்.